யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 18ஆம் தேதி மே மாதம் 2025 அன்றைக்கு பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ச்சி அடைஞ்சது. ஸோ இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதாவது கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 6ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ 6ஆம் வீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல ராகு வந்த உடனே முதல் வேலையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு உண்டான பிரச்சனைகள் உடம்புல ஏதாவது ஒரு உபாதை இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உபாதைகள்லேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று படுத்தி எடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்பயுமே மறைவு ஸ்தானத்தில் இந்த ராகு கேது இந்த பாப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் பார்க்குறதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 6ஆம் இடத்துல பார்க்குறதுனால நோய்க்கு மருந்து அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்ன விஷயமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் உண்டு. எதிரி ஸ்தானம் இத்தனை நாளாக யாரை நம்ம ஃப்ரெண்டாக நினச்சோம், யார் எதிரியாக இருந்தாங்க, நம்மளே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவாகவே பேசி பேசி நமக்கே நம்ம எதிரியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலையில் மாறத்துக்கான ஒரு தன்மை இருக்கும். நிறைய மனசுக்குள்ளே ஒரு வேலை பார்க்குற இடம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப நெகட்டிவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி பண்ணுறாங்க, இன்னொருத்தங்களுக்கு வேறு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு மனசில் வச்சுருப்போம். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அதை நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் மாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு. எப்பயும் 6ல் வரக்கூடிய ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மனமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், மன தெளிவை ஏற்படுத்தி கொடுத்துரும், நிறைய புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தான் தீர்ந்ததுன்னு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 6ஆவது வீட்டில் உட்கார்ந்த ராகு 5ஆம் வீட்டையும் பார்க்கும். ஸோ 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல ராகு பார்க்கும்பொழுது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் இது நாள் வரைக்கும் பொருள் ரீதியான விஷயங்கள் ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் மைண்டில் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் எப்போ இந்த ஆசையெல்லாம் நிறைவேற போகுது, இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, எது நடந்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு. எதிர்பார்த்த மாதிரி பண வரவுகள் வரத்துக்கான சிச்சுவேஷன் கண்டிப்பாக உருவாகும். 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு புத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. அதாவது வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தாக்கா வெளியூருக்கு அமுச்சு வச்சுருவோம். கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். பேசாமல் இருக்கிறது, இல்லை பசங்களுக்காக கொஞ்சம் கோவதாபங்கள் இருக்கும், மார்க்கு சரியாக எடுக்கல, ஏதோ ஒரு காரணம் நம்ம குழந்தைங்களோட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான சிச்சுவேஷன்ஸும் வரும். அதே மாதிரி குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் வீட்டில் ராகு பார்க்கறதுனால சின்ன சின்ன தடைகள் இருக்கும். மருந்து மாத்திரை செலவு பண்ணதுக்கப்புறமா தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்பயுமே ராகு 5ல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் குழந்தை பிறப்புன்றது கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ராகு பாம்பு கிரகம் அப்படிங்கிறதுனால அது 5ல் வரும்போது அவ்வளோ ஈஸியாக குழந்தை பிறப்பை நடக்க விடாது. அதனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற மாதிரியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கோங்க. அது சரியாக கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லா வாழறதுக்கான விஷயங்கள், பணத்தை சேர்த்து வைக்கிறது, ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுறது, ஒரு நல்ல தொழில் அமையணும், ஒரு நல்ல வேலை அமையணும்னு நினைப்போம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்துக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்குது. அதான் ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணது, நான் லைஃப்பில் லைஃப் எண்டு வரைக்கும் இதெல்லாம் என் கையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த பிளானை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சமயத்தில் கண்டிப்பான முறையில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த ராகுவோட பார்வை விழுறதுனால நமக்கு தன ரீதியான பிராப்தம்ன்றது அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எப்பயுமே தன ரீதியான இடத்துல ராகுவோட பார்வை விழுது அப்படின்னும் பொழுது அளவுக்கு அதிகமான பணம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் கேஷே கையில் இருக்காது. சம்பளம் வரும், எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணி என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ ஒரு இது ஒன்று போடுவோம், எல்லாமே முடிஞ்சிரும். ஒரு திட்டம் ஒன்று போடுவோம் இல்லையா, எப்போயுமே ஒரு பட்ஜெட்டு, அது போட்டோடனே எல்லாருக்கும் போய்டும், கையில் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. பணம் பாட்டுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி செலவு பண்ணுவோம், எடுத்து வைப்போம், கொஞ்சம் நல்ல ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கை கொடுத்தே தீரும். இந்த மாதிரி சமயத்தில் தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், வாய்ப்புகள் நிறைய உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புதிய புதிய வேலை வாய்ப்புகளாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போகிறது, சுற்றி பார்க்குறது, லக்ஸுரியாக வாழறதுக்கு தேவையானது, புது வண்டி வாகனம் வாங்குறது, இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.
அது குடும்பஸ்தானத்தில் ராகு வரதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும். பொருள் ரீதியான விஷயங்களை ஜாஸ்தி பண்ணும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லாரோட பேசுகிறது, உறவு முறைகள்னு பார்த்திங்கன்னா அது சின்ன சின்ன விரோதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், கலகங்கள் வர வைக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் ராகு. ராகுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம்னாவே எல்லாரும் குதூகலமாக இருந்தால் அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக உட்காந்துக்கிட்டா கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். பொருள் நிறைய கொடுக்கும், ஜாலியாக இருக்காதுன்னு சொல்லுவோம். இதுதான் ராகுவுடைய தன்மை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. எது பண்ணாலும் ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. ராகு வந்து பேராசையை தூண்டி விடக்கூடியது. நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னா 10 ரூபாக்குள்ளே கணக்கு போடுங்க. 15 ரூபாய்க்கு கணக்கு போட்டு கடனில் மாட்டிக்காதீங்க. பேராசையை கண்டிப்பாக தூண்டக்கூடியது தான் ராகு. அதனால் எல்லா டைமும் அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப உஷாராக பிளான் பண்ணணும். அதை பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து ராகுவுடைய பார்வை 10ஆம் வீட்டுக்கு கிடைக்கிது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது. கோச்சார குருவும் 10ஆம் வீட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து நமக்கு ராகுவுடைய பார்வை அங்கே 10ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால சின்ன சின்னதாக வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு தாட்டு போய்கிட்டே இருக்கும். என்னவா இருக்கும், ஏதாவது உடம்புக்கு பிரச்சனையாக இருக்குமான்ற நினப்பு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கும். அது நம்மளுடைய நினப்பு தான், அதில் வந்து பெரிய உபாதைகள் எதுவும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகத்தையும் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். வேலை சார்புடைய விஷயங்கள், தொழில் சார்புடைய விஷயங்களில் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடியது, நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், நல்ல கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண முடியும். புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழில் துவங்கத்துக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தள்ளி தள்ளி போட்டுட்டு வேறு ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிங்கன்னா ஏமாந்து தான் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயை மாதிரி. ஏதாவது ஒன்றத்தை கொடுக்குதுன்னா சட்டு நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம பிடிக்கலன்னா அது மாயை சுழண்டு போயிடும். வாய்ப்புன்றது வரும்போதே பயன்படுத்தினா மட்டும்தான். இது வந்து 10ல் நமக்கு ராகுவோட பார்வை விழுறதுனால தொழில் அபிவிருத்தின்றது நிச்சயமாக உண்டு, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து கேதுவுடைய பெயர்ச்சியை பற்றி பார்த்துடலாம். அதாவது கன்னி ராசியில் 1.5 வருஷமாக உட்காந்துட்டு தலையை மண்டை குடைச்சல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாடாப்படுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் 12வது வீட்டுக்கு போயிட்டார். அதாவது கேது வந்து 12ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நமக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். தலையில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த சந்தோஷமே பெரிய சந்தோஷம் தான். எப்பயுமே ராசியில் உட்காந்துருக்க கேது நகர்ந்தாலே அது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்ட மாதிரி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் விடிவு கிடச்சிரும். 12வது வீட்டில் கேது உட்காந்த உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விரயஸ்தானம் இல்லையா. அந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். காரணமே இருக்காது. இதுக்காக போகிறேன் அதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செலவு, தண்டத்துக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ செலவை ஏற்றி கொடுக்கக்கூடியது 12வது வீடு. வந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு செலவை கொடுத்துருச்சுன்னா திரும்ப இருக்க 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவும் கொடுக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருச்சுனாவே முடிஞ்சிருச்சு, திரும்ப செலவு வராது அப்படின்றது உறுதியாக இருந்துக்கோங்க. திரும்ப எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் உட்காந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11வது வீட்டையும் பார்க்கும், லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தை இந்த கேது பார்க்கறதுனால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுதே நமக்கு வரக்கூடிய வருமானங்களை சேர்த்து வைக்கணும். அதாவது சேர்த்து வைக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஏன்னா இந்த கேது என்ன பண்ணணும்னா நம்மளை லக்ஸுரியாலாம் வாழ வைக்காது. நீங்கள் வந்து எளிமையாக இருக்கிறது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பணத்தை வந்து முடக்கம் பண்ணிடும். ஸோ அதுவாக முடக்கம் பண்ணுறதுக்குள்ளே வர்ற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து ஏதாவது ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறது, இல்லை இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த கேதுவால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்க முடியும். கேது எப்பயுமே பணத்தை முடக்கம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே பணம் முடக்கம்னா அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். அது வந்து நகர்ந்து போகிற வரைக்கும் அந்த பணத்தை யூஸே பண்ண வைக்காது. அதனால தான் நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது பண்ணுங்கள், இல்லை வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பணம் வரவு அப்படின்றது நிச்சயமாக உண்டு. வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக பண்ணலாம், பெருமைக்காக பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கேது வந்து ஒத்துக்காது. அதனால தான் என்ன பண்ணால் ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கி அந்த பணத்தை லாக் பண்ணிவிடும். நீங்களே லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸாக முடிஞ்சிடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. நிறைய பண வரவுகள்ன்றது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ராகுவோட பயிற்சியில் நிறையவே இருக்குது. ஸோ கேது பார்வையிடுறதுனால நீங்கள் சேவிங்ஸுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃப்யூச்சருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பல நல்ல மாறுதல்கள் அப்படின்றது இந்த 11ஆம் பாவத்தை கேது பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அடுத்து கேதுவுடைய பார்வை 8ஆம் வீட்டில் விழுது. 8ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம், அதே சமயத்தில் ஆயுள் ஸ்தானம்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கேதுவோட பார்வை விழுறதுனால
நமக்கு சில விஷயங்கள், அதாவது மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்து போகும். அது சின்ன செலவு பெரிய செலவுலாம் யோசிக்கிறதுக்கு இல்லை. நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டால் கைவைத்தியம் பண்ணாதீங்க, மருத்துவர் ஆலோசனையை கண்டிப்பாக போய் வாங்கிக்கணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரைகள் ஊசி போடுறது இதெல்லாம் பண்ணாலே அது ஒரு நல்ல பரிகாரமாக முடிஞ்சிடும். ராகு கேது பயிற்சி அடைஞ்ச உடனே ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசியை போட்டுக்கிறது மாத்திரையை வாங்கிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரிகாரம் பண்ணிட்ட மாதிரி. உடம்பில் மருந்தை குத்துறது, அதுக்கப்புறம் அந்த நீடில் வச்சு ஏற்றுறதுலாம் இருக்குது பார்த்திங்களா, ஊசி போடுறது, இது எல்லாமே ராகுவுக்கு பிடிச்சமான ஒரு பரிகாரம். கேது மருந்து, ராகு இந்த ஊசி, இது எல்லாமே. ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கான பரிகாரங்கள் நடந்துருச்சு, நம்ம ஹாப்பி ஆகிடலாம். எதுவும் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் வேறு மாதிரி பீடிகைகள் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும். ஸோ இந்த ராகு கேது வந்ததுன்னா அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிடணும். உடலை பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஓடுறது, உடம்பு வேர்க்கிற அளவுக்கு உடம்பை நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக்கணும். நீங்கள் அசதி ஆகியே தீரணும் அப்படின்றது தான். அதாவது ரொம்ப தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இந்த ராகு கேது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அதில் திங்க் பண்ண வச்சிடும். சுறுசுறுப்பாக உங்களை நீங்களே மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு குருவும் அழகாக உட்காந்துருக்கு 10ல் குருவும் உட்காந்து ராகுவும் பார்க்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ராகு சேர்ந்துன்னா உடலில் கொஞ்சம் வீங்க வச்சிடும். அதனால் உடம்பை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. நல்ல வேலைக்கு சாப்பிடுங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி அளவாக சாப்பிடுங்க. தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு தேவையில்லாத வம்புகள் வச்சுக்காதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பார்க்கறதுனால சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபுட் பாய்சன் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, செரிமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கண்ட்ரோலாக இருந்துக்குவாங்க. உடம்புக்கு ஒவ்வாத பொருட்களை சாப்பிடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து கேதுவுடைய பார்வை 4ஆம் வீட்டில் விழுது. அதாவது 4ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல கேதுவோட பார்வை விழுறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகள் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக போய்கிட்டு இருக்கும். பசங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா ஞானத்தோடு இருப்பாங்க. குழந்தை பிறப்புக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஞானம் அப்படின்னு சொல்லும்பொழுதே நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்குகள் வாங்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏதாவது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பணும் பசங்களான்னு பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக அனுப்ப முடியும். பண ரீதியான உதவிகள் பேங்க் மூலமாக கிடைக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. தாய்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அன்பு, ஆதரவு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். கேது 4ல் பார்க்குறதுனால நம்ம தாய்க்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்து அன்பு பொழியணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்பு காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா போதுமானது. அதே மாதிரி நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டான டைமுக்கு தூங்கணும், கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திரிக்கணும். இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ராகு சம்மந்தப்பட்டது தான் இந்த ஃபோன் எல்லாமே. ராத்திரி முழுக்க நம்ம அந்த ஃபோனில் ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா செவ்வாய் ராகு சேர்க்கை ஆகிடுது. அதை பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தான் பார்ப்போம் இல்லையா. அப்போ என்ன ஆகுனா செவ்வாய் ராகு சேர்க்கை ஆகிடுச்சுன்னா உடம்பு கொஞ்சம் பலகீனமாயிடும். பற்களில் பிரச்சனை வரும், கண்களில் பிரச்சனை வரும், ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த ரீதியாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றதுனால சரியான டைமுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க. திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்கும். பணத்தை சேர்த்து வைக்கிறது, நல்ல லக்ஸுரியான விஷயங்கள் வாங்கி வைக்கிறது, ஃப்யூச்சருக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கொடுக்க தான் போகுது. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் நிச்சயமாக உண்டு. ஸோ நீங்கள் உங்களை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். சிவ வழிபாடு பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே உங்களை டச்சே பண்ணாமல் உங்ககிட்ட வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சங்கட சதுர்த்தி விரதம் இருங்க. இது இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, கேதுவோட பார்வை விழுறதுனால. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வமுக்காக வீட்டில் படையல் போட்டு கும்பிட்டுக்கோங்க. பக்கத்தில் கோவில் இருக்குன்னா கோவிலுக்கு போயிட்டு கூட நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதை பண்ணினாலே போதுமானது. பல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.